அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகளினுடைய தலைவர்கள் ஈரானில் குவிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். உலகின் பார்வை ஈரானை நோக்கி திரும்பியிருக்கும் சூழ்நிலையில் கொல்லப்பட்ட ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனியினுடைய இறுதி வணக்க நிகழ்வுகளில் மிகப்பெரிய உருக்கமான சம்பவங்கள், உலகை அதிர வைக்கக்கூடிய பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் முழுவதும் இராணுவ பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரானில் ஆரம்பித்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இது ராயதந்திர புவிசார் அரசியலில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது என்பது போன்ற விவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பிப்ரவரி 28 அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய கூட்டு வான்வெளி தாக்குதலில் முதல் நாளிலே, அதாவது ஈரானில் தாக்குதலை அமெரிக்கா இஸ்ரேல் ஆரம்பிக்கின்றார்கள். முதலாவது தாக்குதலிலேயே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனி படுகொலை செய்யப்படுகின்றார். அவர் தன்னுடைய மாளிகையில் இருந்தபோது அந்த மாளிகைக்கு கீழே இருந்த பதுங்குகுழிக்குள் அவருடைய குடும்பத்தினர் என ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கணக்கான முக்கியஸ்தர்கள், இராணுவ தளபதிகள், அரசியல் தலைவர்கள், மதகுருக்கள் என பலர் இந்த வான்வெளி தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஈரானுடைய சுப்ரீம் லீடராக பல வருட காலம், ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் செம்ம சொப்பனமாக அடிபணியாமல் தலைவணங்காமல் வாழ்ந்த அந்த தலைவருடைய மரணம் ஈரான் முழுவதையும் உலுக்கி போட்டிருந்தது. அதேபோல் அயதுல்லா அல் கமேனியினுடைய மரணத்துடன் ஈரான் சரணடைந்து விடுவார்கள், ஈரானை வழிநடத்துவதற்கு இனி யாரும் கிடையாது என அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொக்கரித்த சூழ்நிலையில் அதன் பின்பு நடந்த விடயங்கள் அனைத்துமே முற்றிலும் வேறுபட்டவை. ஏனெனில் அயதுல்லா அல் கமேனி கட்டியமைத்த ஈரான் அத்தகையது என்பதை அடுத்த 100 நாட்களில் இந்த போரை தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக அவதானித்திருக்கும் நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள். அயதுல்லா அல் கமேனியை மட்டுமல்ல, அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த நூற்றுக்கணக்கான தலைவர்களையும் தளபதிகளையும் அடுத்தடுத்து இஸ்ரேல், அமெரிக்கா படுகொலை செய்த பின்னரும் கூட ஈரானை வீழ்த்த முடியவில்லை. இறுதியில் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு அமெரிக்கா வெளியேறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் பிப்ரவரி 28 சுப்ரீம் லீடர் கமேனி கொல்லப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அங்கு அதன் பின்னர் மிக கடுமையான ஒரு மோதல், ஈரான் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதல்கள், நூற்றுக்கணக்கான விமானங்களை, ஒரு கட்டத்தில் 350-400 விமானங்களை ஒரே நேரத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொண்டு ஈரான் முழுவதையும் டெஹ்ரான் முதல் ஸ்பகானில் இருந்து அனைத்து நகரங்களையும் தாக்கும் அளவுக்கு மிக மோசமான தாக்குதல். இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியான போர் காரணமாக அயதுல்லா அல் கமேனி இறந்தாலும் அவருக்குரிய இறுதிச் சடங்குகள், அவரை அடக்கம் செய்வதற்குரிய இறுதி வணக்க நிகழ்வுகள், இறுதி சியா மதத்தினருடைய நிகழ்வு சடங்குகள் எவையுமே செய்யப்படவில்லை. தங்களுடைய தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தாமல், இறுதி மரியாதையை கூட செலுத்த முடியாமல் மிக மோசமான போருக்குள் ஈரான் மக்களும் ஈரானுடைய அரசும் சிக்கியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனிக்கான இறுதி சடங்கு ஊர்வலங்கள், இறுதி நல்லடக்கத்துக்கான ஏற்பாடுகளை ஈரான் அரசாங்கம் தொடங்கி இருக்கின்றார்கள். நாளைய தினம் ஆரம்பமாகும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் ஜூலை 9 வரை, அதாவது 6 நாட்கள் பிரமாண்டமான முறையில் நடைபெறப் போகின்றது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. நாளைய தினமே அதிகாரபூர்வமாக அயதுல்லா அல் கமேனியுடைய இறுதிச் சடங்குகள் ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட இன்றைய நாளிலேயே அவருடைய நல்லடக்கம் செய்வதற்காக அவருடைய உடலம் கொண்டு வரப்பட்டுள்ள சூழ்நிலையில் அதற்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அல்லது அவருடைய உடலத்தை பார்ப்பதற்காகவும் தங்களுடைய தலைவருக்கு இறுதி வணக்கம் செலுத்துவதற்காக மக்களும், அரசியல் தலைவர்களும், இராணுவ தளபதிகளும், முக்கியஸ்தர்களும் என குவிய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் குறிப்பாக 3 அதிகார மையங்கள் ஈரானில் இருக்கின்றன. ஒன்று, அயதுல்லா அல் கமேனிக்கு நெருக்கமான இந்த மத ரீதியான உச்ச தலைவர், மத தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய மத ரீதியிலான தலைமைத்துவம். இரண்டாவது, அரசியல் ரீதியான மசூத் பெசாஷ்கியான் இருக்கின்றார், ஜனாதிபதி, சபாநாயகர், நாடாளுமன்றம், வெளியுறவுத்துறை அமைச்சர் போன்றவர்களை கொண்டிருக்கக்கூடிய அரசியல் ரீதியிலான ஒரு அதிகார மையம். மூன்றாவது, ஈரானின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய IRGC, ஈரான் புரட்சிகர காவலர் படையினுடைய அதிகார மையம் என 3 அதிகார மையமும் இணைந்து 3 தூண்களாக ஈரானை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த 3 அதிகார மையங்களினுடைய தலைவர்கள், தளபதிகள் எல்லாம்
திரண்டு வந்து தங்களுடைய தலைவருக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார்கள். இஸ்லாமிய குடியரசின் மூத்த அதிகாரிகள் உச்ச தலைவரின் பூதவுடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள், சில இராணுவ தளபதிகள் கண்ணீர் விட்டளக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தங்கள் தலைவருக்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருடைய அடக்க நிகழ்வுக்கு முன்பாக ஈரான் அரசு அவருக்கு புனிதமான தியாகி, ஈரானை வழிநடத்தி வந்த, ஈரானை மேம்படைய வைத்த புனிதமான தியாகி என ஈரான் அரசு தொலைக்காட்சி கமேனிக்கு புகழாரம் சூட்டி இருக்கின்றார்கள். எதிரிகளால் அவரின் உடலை அழிக்க முடிந்ததே தவிர அவரினுடைய நினைவுகளையோ அவரின் இடத்தையோ ஈரான் மக்களிடமிருந்து என்றைக்குமே அழிக்க முடியாதென ஈரான் ஜனாதிபதி பெஷாஷ்கியான் தெரிவித்திருக்கின்றார். புனிதமான இந்த மாபெரும் தியாகியினுடைய தியாகம் எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை அமெரிக்காவும் அவர்களுடைய கூலிப்படைகளும் மேற்குலக நாடுகளும் உணர்ந்திருப்பார்கள் என்ற விடயத்தை ஐஆர்ஜிசி தளபதி கூறியிருக்கின்றார். முழு அரசு இராணுவ மரியாதையுடன் ஆரம்பக்கட்ட நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கும் சூழ்நிலையில் இவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஈரானில் டெஹ்ரான் மட்டுமல்ல பல நகரங்களில் இவருடைய உடலம் வைக்கப்பட இருக்கின்றது. ஏனெனில் 6 தினங்கள் நடைபெறுகின்றது. ஏற்கனவே ஈரான் கடந்து ஈராக்கிலும் கூட இவருடைய உடலம் அஞ்சலிக்காக வைக்கப்படுகின்றது என்பதுதான் மத்திய கிழக்கில் இதுவரை இல்லாத ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் ஈராக் என்பது முதலில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கில் இருந்த ஒரு நாடு, அமெரிக்க ஆதிக்கத்துக்குள் இருந்த நாடு. அங்கே அமெரிக்க சார்பு அரசு இருந்தாலும் வேறு அரசு இருந்தாலும் கூட அங்கிருக்கும் மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கு முக்கிய விடயம். ஏனெனில் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்ட பின்னர் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அங்கு இருக்கும் மக்களால் அடித்து நொறுக்கப்பட்டது. தூதரக அதிகாரிகள் அவசரமாக பின்வாசல் வழியாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் பட்டார்கள் என்ற செய்திகளை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள். எனவே இம்முறை கர்பாலா மற்றும் மிக முக்கியமான ஈராக் நகரங்களிலும் கமேனியினுடைய உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படுவதால் இது ஈராக் கடந்து மத்திய கிழக்கில் ஒரு புதிய அத்தியாயமாக ஈரான் செய்யப்படக்கூடிய சம்பவம், ஈரான் செய்யக்கூடிய இந்த இறுதி நிகழ்வுகள் அமையப்போகின்றன என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் இந்த புனிதமான தியாகியை வழி அனுப்புவதற்காக நீங்கள் அனைவரும் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்த வேண்டும். வீரமரணமடைந்த தலைவருக்கான இறுதி மரியாதையை செலுத்த யாரும் தவறமாட்டார்கள் என பெஷாஷ்கியான் அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் தற்போதே ஈரான் முழுவதும் கருப்பு கொடிகள் கட்டவிடப்பட்டு அயதுல்லா அல் கமேனியின் படங்கள் அங்கங்கே காட்சிப்படுத்தப்பட்டு தெருக்கள், வீதிகள், நகர மையங்கள், சந்து பொந்து வரை கமேனியினுடைய நினைவால் ஈரான் மூழ்கி போயிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர்களுடைய அடிவரடிகளும் அங்கிருக்கும் மக்கள் கமேனிக்கு எதிராக இருக்கின்றார்கள், ஈரான் அரசுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என பணத்திற்காக கூலி கொடுத்து போராட்டம் செய்யும் ஒரு சிறிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவுதான் பரப்புரை செய்தாலும் அங்கு திரண்டு வரக்கூடிய மக்கள் இன்றைய தினமே பல நகரங்களில் அவருடைய உடலை பார்ப்பதற்காக மக்கள் திரளத் தொடங்கி இருக்கின்றார்கள். மிக கடுமையான இராணுவ பாதுகாப்பு, மிகப்பெரிய அளவில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. கமேனியினுடைய இறுதி தொழுகை ஈரானின் புனிதமான ஜம்கரன் மசூதியில் நடைபெறும் என்பதை ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய புரட்சியின் வீரமரணமடைந்த தலைவருக்கான இறுதி தொழுகையை ஜம்கரன் மசூதியில் நடத்துவதற்கும் அதை மர்ஜாக்களில் ஒருவர் வழி நடத்துவாம் என்றும் கோம் ஐஆர்ஜிசியின் தளபதி ஜமரி அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, கமேனி கொல்லப்படும் போது அவருடன் அவருடைய மகள், மருமகள், பேரன், பேத்தி, பேரக்குழந்தைகள் என ஒரு 12 அவருடைய முக்கியமான இரத்த பந்தங்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய உடலங்களும் இந்த இறுதி நிகழ்வில் கமேனியினருடன் சேர்த்து எடுத்து வரப்படுகின்றது. பிரமாண்டமான இறுதிச்சடங்கு ஊர்வலங்கள் நாளைய தினம் தொடங்கும் நிலையில் ஒட்டுமொத்த ஈரான் மக்களையும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் தற்போது குடைந்து கொண்டிருக்கும் ஒரு கேள்வி, அயதுல்லா அல் கமேனியினுடைய மகன் மொஜ்தபா கமேனி இந்த இறுதி நிகழ்வில் கலந்து கொள்வாரா? அவர் இதுவரை பதவியேற்ற பின்னர் எந்த ஒரு இடத்திலும் வெளியே வரவில்லை. அவர் யாரும் அவரை பார்க்கவில்லை, ஈரானின் முக்கிய தளபதிகளை தவிர. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் மொஜ்தபா கமேனி வெளியே வருவாரா, தன்னுடைய தந்தையின் இறுதிச்சடங்கில் கலந்து கொள்வாரா என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது. அதற்கான பதில்களும் இன்னும் 5 தினங்களுக்குள் கிடைத்துவிடும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் உடைய இந்த இறுதிச் சடங்குகள் நடக்கும் நேரத்தில்
ஸ்டேலோ அமெரிக்காவோ ஏதானும் தவறான கணக்கு போட்டு மக்கள், தளபதிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடும் நேரத்தில் ஒரு தாக்குதலை நடத்திவிட்டால் அவர்கள் ஆயுள் முழுவதும் வருந்தத்தக்க மிக கொடூரமான பதிலடியை சந்திக்க நேரிடும் என ஈரானினுடைய இராணுவ தளபதி ஒரு பயங்கரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஏனெனில் இப்படியான கூட்டங்களுக்கு நடுவே, ஏனெனில் முழு இராணுவ தளபதிகளும் வெளியே வரப்போகின்றார்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் வெளியே வரப்போகின்றார்கள், இந்த ஈரான் இஸ்லாமிய குடியரசை வழிநடத்தக்கூடிய அத்தனை அறிவுஜீவிகளும் வெளியே வரப்போகின்றார்கள். எனவே அவர்களை குறிவைத்து ஒரே நேரத்தில் தாக்கிவிடலாம் என்று கொலைவரி பிடித்த இஸ்ரேல் நினைக்கலாம். ஏனெனில் அப்படியான தாக்குதல்களை இதற்கு முன்பு வரலாற்றில் இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றார்கள். பலஸ்தீனத்தில், லெபனானில், சிரியாவில் முக்கிய தலைவர்களினுடைய மரணச்சடங்குகளில் எல்லாம் படுகொலைகளை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் நடைபெறாமல் இருக்க ஈரான் ஒரு வெளிப்படையான அறிவிப்பை விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் சாம்பலாக மாற்றி விடுவோம் என்ற எச்சரிக்கையையும் அவர்கள் விடுத்திருக்கின்றார்கள். ஈரான் மக்கள் இவ்வாறு மிகப்பெரிய எழுச்சியடைந்து அவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு மத்திய கிழக்கில் மாற்றமாக ஈராக்கிலும் அயதுல்லா அல் கமேனியினுடைய நிகழ்வை அனுஷ்டிப்பதற்காக பெருந்திரளான மக்கள் கூட தொடங்கி இருக்கின்றார்கள். ஈராக் முழுவதும் அயதுல்லா அல் கமேனிக்கான அஞ்சலி பதாகைகள் வைக்கப்பட்டு அங்கு அஞ்சலி நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. டெஹ்ரான், நஜாப், மஷாத் ஆகிய நகரங்கள் மட்டுமல்ல, ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய நஜாப், கர்பாலா ஆகிய புனித நகரங்களிலும் இவருடைய உடலம் வைக்கப்படலாம் என்பதால் ஈராக்கிலும் மிக கடுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஸ்டேலோ அல்லது வேறு நபர்களோ இந்த இறுதி நிகழ்வுகளை குழப்பிவிடக்கூடாது என்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு போர்க்களத்தில் மட்டுமல்ல, இராயதந்திர ரீதியிலும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை இவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானை உலகிலிருந்து தனிமைப்படுத்தி தங்களிடம் அடிபணியாத ஒரே காரணத்திற்காக பொருளாதார தடைகளை விதித்து ஈரான் மீது இராணுவ நகர்வுகளை மேற்கொண்டு ஈரானின் பொருளாதாரத்தை சிதைத்து தனிமைப்படுத்தி அரபுலக நாடுகளையே ஈரானுடன் மோத வைத்து உலகில் இருந்து தனிமைப்படுத்தி வைத்து அழிப்பதற்கு எந்த அமெரிக்கா முயற்சித்தார்களோ, இன்று அந்த அமெரிக்காவின் நட்பு நாடுகளே, அந்த நாடுகளின் தலைவர்களே இன்றைய தினம் ஈரானில் அயதுல்லா அல் கமேனியினுடைய மரணத்திற்கு உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஈரானுக்குள் சென்று தரையிறங்கி இருக்கின்றார்கள். ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன, 100க்கு மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இன்றே வருகை தந்து விட்டார்கள். எனவே ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா நினைத்தார்கள், இஸ்ரேல் நினைத்தார்கள், மேற்குலகன் நினைத்தார்கள். ஆனால் இன்று மத்திய கிழக்கு கடந்து ஐரோப்பிய நாடுகளிலிருந்து, ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து, வட அமெரிக்க நாடுகளில் இருந்து எல்லாம் தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். ரஷ்யா முதல் குரேஷியா வரை, தென்னாப்பிரிக்காவிலிருந்து, பிரேசிலில் இருந்து, இது மத்திய கிழக்கு கடந்து பாகிஸ்தானில் இருந்து, எகிப்தில் இருந்து, துருக்கியிலிருந்து, கட்டாரில் இருந்து என ஏறக்குறைய 100க்கு மேற்பட்ட நாடுகளில் இருந்து தலைவர்கள் கலந்து கொண்டு நேரடியாக தங்கள் அஞ்சலியை செலுத்த இருக்கின்றார்கள். எனவே ஈரானை இனி தனிமைப்படுத்தி வைக்க முடியாது என்பதை அமெரிக்கா உணர்ந்திருப்பார்கள். ஏனெனில் இந்த போர் என்பது போர்க்களத்தில் மட்டும் தீர்மானிக்கக்கூடிய வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் ஈரான் இராயதந்திர ரீதியிலும், அரசியல் ரீதியிலும், சித்தாந்த ரீதியிலும் அமெரிக்காவை தோற்கடித்திருக்கின்றார்கள், இஸ்ரேலை சிதறடித்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நிகழ்வுகள் தெளிவாக காட்டுகின்றன. கத்தாருடைய சபாநாயகர் ஷாரா வந்திருக்கின்றார். ஈராக்கினுடைய அதிபர் நேரடியாக நிஷார் அமிதி அவர்கள் டெஹ்ரானை வந்தடைந்து விட்டார். பாகிஸ்தானுடைய ஜனாதிபதி, பிரதமர் நேரடியாக வந்திருக்கின்றார்கள். பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி வந்திருக்கின்றார். அதேபோல் எகிப்து, அஜர்பைஜான், பல்வேறுபட்ட நாடுகளில் இருந்தெல்லாம், கஜகஸ்தான், துர்கிஸ்தான், அனைத்து ரஷ்யா, சைனா, வடகொரியா, ஜப்பான் என பல நாடுகளிலிருந்து முக்கியஸ்தர்கள் அயதுல்லா அல் கமேனிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பிலான பல்வேறுபட்ட காணொளிகளையும் உங்கள் பார்வைக்காக இணைந்திருக்கின்றோம். தமிழில் இவ்வளவு நேரடியான காணொளிகளை பலரும் பதிவிட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அரபுலக நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு சேனல்களிலும் அரபு ஊடகங்களிலும் வெளியாக இருந்தாலும் கூட பல நேரடி காணொளிகள் உங்களுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து தொடர்ச்சியாக இந்த 5 நாட்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், ஈரானுக்கு ஆதரவாக இந்த நாடுகளின் தீர்மானங்களை எடுக்கப் போகின்றார்கள்,
இந்த இறுதி நிகழ்வில் இஸ்ரேல் அமெரிக்கா ஏதாவது தாக்குதலை குழப்பத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஈரான் மக்கள் எவ்வாறான அஞ்சலியை மறைந்திருக்கும் தங்களுடைய தலைவருக்கு செலுத்தப் போகின்றார்கள்? ஈரானில் அடுத்த 5 நாட்களுக்குள் என்னவெல்லாம் நடைபெறப் போகின்றது? என்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது? என்ன மாற்றங்கள் எல்லாம் வரப்போகின்றது என்பதை உங்களுக்கு தொடர்ச்சியாக தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய காணொளிகளிலும் ஈரானிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஈரான் அரசு தொலைக்காட்சி, ஈரானினுடைய அரசாங்கம், ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய பல காணொளி பதிவுகளையும் நேரடி காட்சிகளையும் உங்களுக்காக இணைத்திருக்கின்றோம். எனவே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அஞ்சாத, மத்திய கிழக்கில் அடிபணியாத இராணுவ ரீதியாகவும் சரி, தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, இத்தனை தடைகளுக்கு மத்தியில் ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்ற மிகப்பெரிய தேசத்தை கட்டியெழுப்பி இன்றைய நாளில் உலகில் தவிர்க்க முடியாத ஒரு நாடாக, அமெரிக்கா இஸ்ரேலினால் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு தனி நாடாக எழுந்து நிற்கக்கூடிய ஈரானை கட்டமைத்த தலைவருக்கான அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் அயதுல்லா அல் கமேனி கட்டியமைத்த ஈரான் எவ்வாறு இருக்கின்றது? ஈரானினுடைய இந்த எழுச்சி, ஈரானை நோக்கி வந்திருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய தலைவர்களுடைய வருகை எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்தும்? ஏது தொடர்பிலான உங்களுடைய மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற தகவல்களையும் செய்திகளையும் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.